Daily. Taste the Daily. அண்மை செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையகம் அழித்தொழிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை இந்திய ராணுவம் அழித்தொழித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது ஜெய்ஷ்-இ-முகமதின் தலைமையகம் அழித்தொழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து என்னென்ன விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன? இந்திய ராணுவம் தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது பற்றிய விவரங்கள் இருக்கா? ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறிப்பாக தீவிரவாதிகளை, அதாவது முற்றிலுமாக தீவிரவாதிகளை மையப்படுத்தி மட்டுமே நடத்தப்பட்டதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தானினுடைய ராணுவ முகாம்கள் எதையும் குறி வைக்கவில்லை. முற்றிலுமாக தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே இலக்காக வைக்கப்பட்டதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பாகிஸ்தானில் இருந்த 5 நிலைகளும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 4 நிலைகளும் அழித்தொழிக்கப்பட்டதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜெய்ஷ்-இ-முகமது தலைமை அலுவலகம் இந்த தாக்குதலில் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் மௌலானா மசூத் அசார் அவர் நடத்தி வந்த மதராசாவும் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்பூர் அந்த பகுதியில் அவரினுடைய அந்த ஜெய்ஷ்-இ-முகமது தலைமையிடம்தான் தற்பொழுது அளிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவினுடைய பல்வேறு முக்கியமான தாக்குதல், 2001 நாடாளுமன்ற தாக்குதல், 2000 அந்த புல்வாமா தாக்குதல் மற்றும் மும்பை தாக்குதல் என பல்வேறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டதுதான் ஜெய்ஷ்-இ-முகமது. அந்த ஜெய்ஷ்-இ-முகமதினுடைய தலைவர் மௌலானா மசூத் அசார் இந்தியாவால் பிடிக்கப்பட்டு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரும் இந்தியாவிற்கு எதிரான பல்வேறு தீவிரவாத செயல்களை நிகழ்த்திய நிலையில் இந்த தாக்குதலில் அந்த ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் மௌலானா மசூத் அசாருக்கு சொந்தமான பல்வேறு இலக்குகளையும் குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதில் மௌலானா மசூத் அசார் அந்த ஜெய்ஷ்-இ-முகமது சொந்தமான தலைமை அலுவலகம் முற்றிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வான் எல்லையில் பறந்து இந்த அதிரடி தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சுமார் 80 தீவிரவாதிகள் வரை இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்தியா மொத்தம் 9 நிலைகளை குறிவைத்த நிலையில் அந்த 9 நிலைகளும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த தாக்குதல் சம்பவம் என்பது முழுமையான வெற்றி என்றும், அதே போல பஹல்காம் சம்பவத்திற்கு இந்த நீதியானது நிலைநாட்டப்பட்டிருப்பதாகவும் ராணுவம் சார்பில் ஏற்கனவே அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தை முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி கண்காணித்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக கண்காணித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நடந்தது என்ன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவிப்பதற்காக டெல்லியில் இன்று காலை 10 மணிக்கு இந்திய ராணுவத்தினரின் சார்பில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவமானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வந்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் தகவல்களாக மட்டுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து தகவல்களுக்கும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை தருவதற்காக இன்று காலை 10 மணிக்கு ராணுவத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிய வரும். அது மேலும் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகளுக்கும் விடை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்ட அனைவரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த ஒரு சகிப்புத்தன்மையையும், அதாவது எந்தவித ஒரு பரிதாபத்தையும் உலகம் காட்டக்கூடாது, 0 டாலரன்ஸ் அப்படி என்ற ஒரு வாசகத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்பொழுது தளத்தில் பதிவிட்டு இருக்கிறார்.
ஏற்கனவே இந்த பெஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாடுகளின் உதவியை இந்தியா கோரி வருகிறது. குறிப்பாக உலக நாடுகள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது, உலக நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தேவை என்று தொடர்ச்சியாக இந்தியா ஆதரவு திரட்டி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அடுத்து ஜெய்சங்கர் இது போன்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அடுத்ததாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பதும் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த போர் ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று மாலை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நாள் முதல் 4:30 மணி வரை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய எல்லை ஒட்டிய பகுதிகள், அதாவது இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானுடன் ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் உள்ளிட்ட இந்த 3 பகுதிகளில் பாகிஸ்தானுடன் இந்தியா எல்லைகளை பகிர்ந்து வருகிறது. எனவே அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கூடுதலான அளவில் இந்த கூடுதலான அந்த போர் ஒத்திகை நிகழ்ச்சியானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரை பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவது, அது போன்ற ஒரு ஒத்திகை நடைபெறும் நிலையில் ராஜஸ்தான் அந்த போன்ற பகுதிகளை பொறுத்தவரை விமானப்படை வீரர்களினுடைய ஒத்திகை அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அது எல்லை கட்டுப்பாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒருவேளை பாகிஸ்தான் அத்துமீறும் பட்சத்தில் அந்த பகுதியில் உடனடியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு நிகழும் பட்சத்தில் அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அங்கு எந்த அளவில் படைகளை குவிப்பது அவசியம், அங்கு எந்த அளவிற்கு உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது அவசியம். எனவே அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் அதிக அளவிலான போர் ஒத்திகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர், அடுத்ததாக போர் ஒத்திகை, இனி அடுத்ததாக இந்த விவகாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் முக்கியமாக இன்றைய தினம் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது எனில் நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, புதிய கொள்கை சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுவது வழக்கம். அது வழக்கமான ஒரு மத்திய அமைச்சரவை கூட்டமாகவே நடைபெறும். ஆனால் இந்த ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் என்றால் இன்னும் அது முக்கிய கவனம் பெறும். எனவே இந்த விவகாரத்தில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நாம் ஓரளவிற்கு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது, எவ்வளவு தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டனர், யாரினுடைய நிலைகள் அளிக்கப்பட்டன என்பது தொடர்பான முற்றிலுமான அதிகாரப்பூர்வமான விவரங்களை இன்று காலை 10 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்திய ராணுவம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. Taste the Daily.